சேலத்தை சேர்ந்த ரவுடி ஜான் கொலை வழக்கில் மோகன்ராஜ் என்பவர் வெளியிட்டுள்ள வீடியோ பல திடீர் திருப்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறது. செல்லதுரையின் கொலைக்கு பழியாக ஜான் வெட்டி சாய்க்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் உண்மையான காரணத்தையும் ஸ்கெட்ச் போட்டு இரட்டையர்களையும் அம்பலப்படுத்தியிருக்கிறது புதிய வீடியோ. பட்டப்பகலில் ஆள் நடமாட்டம் மிகுந்த சாலையில் வைத்து ரவுடியின் கதையை முடித்த இந்த காட்சியை அவ்வளவு எளிதில் யாராலும் மறக்க முடியாது. ரவுடி ஜான் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தில் சிலர் கைது செய்யப்பட்டாலும் மூளையாக செயல்பட்டது யார் என்பதை அம்பலப்படுத்தும் வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை கூட்டியிருக்கிறது. சேலம் கிச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி ஜான் கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி மனைவியோடு காரில் சென்று கொண்டிருந்த போது ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே மர்ம கும்பலால் நடு ரோட்டிலேயே வெட்டி சாய்க்கப்பட்டார். சாலை விபத்தை திட்டமிட்டு அரங்கேற்றி மனைவி கண் முன்னேயே ஜான் துள்ள துடிக்க வெட்டி கொல்லப்பட்ட காட்சிகள் வெளியாகி நடுநடுங்க வைத்தது. தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய ஜான் கொலை வழக்கில் அடுத்தடுத்து பல ரவுடிகள் கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக பிரபல ரவுடியும் ஜானின் முன்னாள் நண்பன் ரவுடி செல்லதுரையின் கொலைக்கு பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்ததாக சொல்லப்பட்டது. குறிப்பாக செல்லதுரையின் தம்பி ஒருவரும் கைதானதால் கொலைக்கான காரணம் இதுவாகத்தான் இருக்கும் எனவும் உறுதியானது. இந்த நிலையில்தான் மோகன்ராஜ் என்பவர் வெளியிட்டிருக்கும் வீடியோ வழக்கின் திசையை மாற்றியிருக்கிறது. செல்லத்துறையின் கொலைக்கு பழிக்கு பழியாக ஜான் காவு வாங்கப்பட்டதாக கூறி முடிவுக்கு செல்லவிருந்த வழக்கை போலீசார் மீண்டும் தூசு தட்டுவதற்கு வழிவகுத்திருக்கிறது மோகன்ராஜின் வீடியோ. ஜானை கொலை செய்தவர்களைத்தான் போலீஸ் கைது செய்ததாகவும் அதற்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த ரவுடிகள் பாபுவையும் சங்கரையும் போலீசார் நெருங்கக்கூடவில்லை எனவும் கூறி பகீர் கிளப்புகிறார். சேலத்தில் வந்து ஜான் கொலை வழக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட கொலை செஞ்சவங்களை வந்து போலீஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கொலை செய்ய சொன்னவங்க யார் அப்படின்னு சொல்லி இன்னும் யாருக்கும் தெரியாது. எனக்கு தெரியும், என்னுடைய முன்னாள் நண்பர்கள் தான் அவங்க எல்லாருமே. பாபுவின் சித்தி மகனான ராகுல் ஜானின் வீட்டருகே குடியிருந்து வந்ததாகவும் அந்த சமயம் ஜான் ஜெயிலில் இருந்ததால் அவரது வீட்டிற்குள் புகுந்து நகை பணங்களை கொள்ளையடிக்க வேண்டும் என ராகுலுக்கு பாபுவும் சங்கரும் அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும் கூறுகிறார் மோகன்ராஜ். இதற்கிடையில் தான் வேறு ஒரு தகராறில் சிக்கி சிறைக்கு செல்லும் ராகுல் அங்கு ஜானை சந்தித்து சங்கர் மற்றும் பாபுவின் பிளானை கூறியிருக்கிறார். இதனை அறிந்த ஜான் பாபுவையும் சங்கரையும் தீர்த்து கட்ட சிறையில் வைத்தே ஸ்கெட்ச் போட்டதாகவும் தங்களுக்கு கட்டம் கட்டப்பட்டதை அறிந்தே ஜானை தீர்த்து கட்ட பாபுவும் சங்கரும் பிளான் செய்ததாகவும் மோகன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். இந்த பாபுவோட ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பசங்க வந்து உள்ளே போனவங்க வந்து அதை கேட்டுட்டு வந்து பாபுனா இந்த மாதிரி வந்து ஜானனை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களை யாராவது ஒருத்தரை கொல்ல சொல்கிறாங்க, அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் அவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி ஜீவாவோ இல்லை யாரோ கூட இருக்க பசங்க வந்து பாபுக்கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. ஜானை தீர்த்து கட்டுவதற்காக செல்லத்துறை கொலை சம்பவத்தை கையில் எடுத்த பாபு அந்த கொலைக்கான பழிக்கு பழி போல ஜான் கொலையை அரங்கேற்ற திட்டமிட்டிருக்கிறார். செல்லத்துறையின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஆசையில் அவரை தீர்த்து கட்டும் திட்டத்திற்கு துணையாக இருந்த சதீஷை தொடர்பு கொண்டு ஜானை கொலை செய்ய சொல்லி உசுப்பேற்றியதாக மோகன்ராஜ் தெரிவித்திருக்கிறார். அண்ணனையே கொல்ல திட்டம் போட்ட பழி சொல்லை துடைக்கவே சதீஷும் பாபுவின் திட்டத்திற்கு ஓகே சொல்லி ஜானை கட்டம் கட்டி கச்சிதமாக முடித்து விட்டதாக கூறுகிறார். பொன்னமாப்பேட்டை சதீஷ்னு சொல்லுவாங்க. அந்த பையனும் பாபுவும் ஒரு 5 வருஷமா ஃப்ரெண்டு. அந்த பையன் யாருன்னா செல்லதுரையோட கொழுந்தியால வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த பையன் தான் வந்து செல்லதுரைக்கே வந்து ரூட்டு கொடுத்து கொலை பண்ண இது ஹெல்ப் பண்ணது வந்து சதீஷ் தான். இப்போ அந்த பையனை வச்சு ஜானை வந்து கொல்றதுக்கு வந்து பாபு வந்து பிளான் பண்ணுறான். எப்படின்னா, அந்த பையனுக்கு வந்து செல்லதுரை செத்து போயிட்டான். செல்லதுரை வீட்டுக்குள்ளே போனோம், அவங்க வீட்டில் யாரும் ஆம்பளைங்களே இல்லை, செல்லதுரை குழந்தையால் தான் கட்டியிருக்கிறதுனால செல்லதுரை வீட்டுக்குள்ளே போகணும், அந்த வீட்டில் வந்து நம்ம போய் உள்ளே சேரணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ஆசை. மன்னிப்பு கேட்குறான், என்னமோ பண்ணுறான், வீட்டில் சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு பாபு என்ன பண்ணுறான், நீ அவனுக்கு ஜானை கொன்று, நீ அவனை கொன்னாதான் வந்து அந்த வீட்டுக்குள்ளே உன்னால் போக முடியும். அதாவது
இவனுக்கு அதை வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிறான். பாபுவும் சங்கரும் போட்ட அத்தனை கொலை திட்டங்களும் தனக்கு தெரியும் என்றும் பாதுகாப்பாக இருந்த தன்னையே தீர்த்து கட்ட இருவரும் முடிவு செய்திருப்பதாகவும் மோகன்ராஜ் பகீர் கிளப்பியிருக்கிறார். பாபு சங்கர் தில்லுமுள்ளுகள் பற்றிய வீடியோவை காவல்துறைக்கும் முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் அனுப்பிவிட்டதாக கூறும் மோகன்ராஜ் போலீசாரிடம் அப்ரூவராக முடிவெடுத்திருப்பதாகவும் தனக்கு என்ன நேர்ந்தாலும் பாபுவும் சங்கரும் தான் காரணம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதை நான் வந்து சொல்லிடுவேன் சொல்லி இது பண்ணவும் என்னை வந்து மிரட்டுறாங்க. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோன்னு சொல்லி கெட்ட வார்த்தையிலே திட்டுறாங்க. நான் பார்த்துக்குறோம், என்கிட்ட காசு இருக்குது, நான் வந்து உன்னை காசை கொடுத்து உன் வழக்கில் வந்து உனக்கு தண்டனை வாங்கி தரேன்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் வந்து இந்த பதிவை வந்து சிஎம் செல்லுக்கும் டிஜிபி ஆஃபீஸுக்கும் சேலம் கமிஷனர் ஆஃபீஸுக்கும் செவ்வாப்பேட்டை ஸ்டேஷனுக்கும் அப்புறமா ஈரோடு கமிஷனர் ஆஃபீஸுக்கும் சித்தோடு ஸ்டேஷனுக்கும் நான் இந்த பதிவை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன். நீங்கள் விசாரித்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் வந்து கேட்டுக்கிறேன். கடந்த சில நாட்களுக்கு முன்பாகவே ஜான் கொலை தொடர்பான மோகன்ராஜின் வீடியோ போலீசாரின் கைகளுக்கு கிடைத்த பின்னும் கூட விஸ்வ இந்து பரிஷத் என்ற அமைப்பை பயன்படுத்தி செல்வாக்கோடு காவல்துறையிடம் இருந்து தப்பித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வீடியோ வெளியிட்டிருக்கும் மோகன்ராஜை பத்திரமாக மீட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்திருக்கிறது.